முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு மன்னாரில் அமோக ஆதரவு. அரச ஓய்வூதியர்களுக்கான விசேட கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மோசடியில் ஈடுபட்ட ஆசிரியர் ஒருவருக்கு நீதிபதியின் கடுமையான உத்தரவு. இலங்கை மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பில் வீழ்ச்சி. பிரித்தானியாவிற்கான பயணங்கள் தொடர்பில் கனடாவின் முக்கிய அறிவுறுத்தல். மன்னார் நீதிமன்றத்தினால் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு மன்னார் மாவட்ட மக்கள் அமோக வரவேற்பை அளித்துள்ளனர். கடந்த 2/8/2024 இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலை தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து வைத்தியர் அர்ச்சுனா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வைத்தியர் கடந்த சனிக்கிழமை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அவரை நேற்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் தலைமையிலான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதனையடுத்து மன்னார் நீதவானின் நிபந்தனையின் அடிப்படையில் தலா 50,000 ரூபாய் பிணையில் செல்ல அனுமதித்தார். நீதிமன்றத்திலிருந்து வைத்தியர் வெளியேறிய போது மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வரவேற்றனர். பின்னர் மன்னார் மாவட்ட மக்கள் வைத்தியரை மன்னார் பொது விளையாட்டு மைதான பகுதிக்கு அழைத்துச் சென்று மாலை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைத்து அரச ஓய்வூதியர்களுக்கும் 3,000 ரூபாய் விசேட இடைக்கால கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரச ஊதிய முரண்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிசீலனையை தொடர்ந்து இந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேர்தல் முடியும் வரை கொடுப்பனவை வழங்க வேண்டாம் என நேற்றைய தினம் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இது தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அரச நிர்வாகம், உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன இது தொடர்பான சுற்றறிக்கையை நேற்று அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். கடந்த 24 நடைபெற்ற அமைச்சரவையின் விசேட கூட்டத்தில் தற்போது வழங்கப்படும் 2,500 ரூபாவுக்கு மேலதிகமாக இடைக்கால கொடுப்பனவாக 5,500 ரூபாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து அரச ஓய்வூதியர்களுக்கும் வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கமைய தேர்தல் காலத்தில் அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் நிறுத்துமாறு தேர்தல் ஆணைய தவிசாளர் RMAL ரத்னநாயக்க ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். எனினும் அந்த வேலை திட்டங்கள் சட்டவிரோதமானவை அல்ல என்பதால் அவற்றை நிறுத்துமாறு அரசாங்க அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தும் நிலையில் இல்லை என சமன் ஏக்கநாயக்க தேர்தல் ஆணைய தவிசாளரின் கடிதத்திற்கு பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் காசோலை மோசடி வழக்கில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் 37 லட்சம் ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்த வேண்டுமென உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் 5 வருட கால ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு 6 காசோலைகளை வழங்கிய மோசடி குற்றச்சாட்டின் கீழ் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் பெண் ஆசிரியர் ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார். குறித்த பெண் ஆசிரியரின் அரசாங்க தொழிலுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் கட்டாய சிறை தண்டனையை தவிர்த்து நீதிபதி இளஞ்செழியன் அரசு செலவாக 50,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 37 லட்சம் ரூபாவும் செலுத்த தவறும் பட்சத்தில் 18 மாத கால கடூழிய சிறை தண்டனையும் வழங்கி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் 2006ஆம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டமை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது.
அரசு சட்டவறிஞர் ஆறுமுகம் தனுசன் வழக்கு தொடுத்தவர் தரப்பில் வழக்கை நெறிப்படுத்தினர். பெண் ஆசிரியர் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை நீதிமன்றில் வைத்து வழங்கினர். 3 மாத காலத்தில் மீதித் தொகையை செலுத்த வேண்டுமென நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் உடனடியாக சிறை தண்டனை நடைமுறைப்படுத்தப்படும் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் 14 ஆண்டுகள் ஏமாற்றியது போதும், இனியும் பணம் செலுத்தாது ஏமாற்ற முடியாது என தெரிவித்து 3 மாத கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவில் 2024 ஜூலை மாதம் சிறிதளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவறிக்கைகளின்படி 2024 ஜூன் மாதம் 5654 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவான உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் மதிப்பு 2024 ஜூலை மாதம் 0.1% குறைந்தது 5649 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த ஜூலை மாத இறுதியில் 5574 மில்லியன் டாலராக இருந்தது. இது ஜூன் மாதம் பதிவான 5605 மில்லியன் டாலர்களை விட 0.6% குறைவாகும். இதேவேளை கடந்த ஜூலை மாதத்தில் இலங்கை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு 35 மில்லியன் டாலரில் இருந்து 37 மில்லியன் டாலர்களாக 5.2% அதிகரித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமனானது. சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலாவணி வசதியிலிருந்து பெறப்பட்டவை உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பயன்பாடு நிபந்தனைகளுக்குட்பட்டது என வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவிற்கான பயணங்கள் தொடர்பில் கனடா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. பிரித்தானியாவில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பில் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் அமைதியான போராட்டங்கள் கூட வன்முறைகளாக வெடிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கலகங்கள், வன்முறைகள், கொள்கைகள் போன்றன இடம்பெறக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்கள் காரணமாக பொது போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய வெளி விவகார அமைச்சு அதிகாரப்பூர்வமாக இந்த பயண அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. போராட்டங்கள் நடைபெறும் பகுதிகளுக்கு செல்வதனை தவிர்க்குமாறு கனேடிய அரசாங்கம் பிரித்தானியா வாழ் கனேடியர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.